பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு புதுசா ஒரு லயன் வந்து இங்க சேருவார்ல ஹீரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்க ஃப்ரெண்டா ஒருத்தர் கிடைச்சிருப்பாரு. அவர் கூட வந்துட்டு 2 பேரும் விளையாடிட்டு அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு ராஜாவோட வாரிசா வர வேண்டியவர் இந்த ஃப்ரெண்டு. இவரு தான் வந்துட்டு ஹீரோ சிங்கத்த காப்பாத்திருப்பாரா, அதனால இவங்க 2 பேரும் இப்ப ஃப்ரெண்டா தான் இருந்துட்டு இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே. சிங்கத்த வந்துட்டு அவரையும், அவர் குடும்பத்தையும் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள சிங்கங்கள்லாம் வேற நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க விளையாட வரும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவங்களுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா, மானெல்லாம் வேக வேகமா ஓடிட்டு இருக்கும். இது 2 பேருமே பார்த்துருவாங்க. திரும்பி பார்க்கும்போது பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, அந்த வெள்ள சிங்கம் குரூப்பாவே இங்க வந்து நின்றும். அதோட வந்துட்டு இந்த ஹீரோ சிங்கம் இருக்கும்ல, அது எவ்வளவோ சொல்லும். இது நீ நெனைக்கிற மாரி வந்துட்டு அந்த ராஜா சிங்கமும் கிடையாது. இவர் சாதாரண ஒரு மந்திரி தான். அவன விட்டுரு அப்டின்ற மாரிலாம் தன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ சொல்லும். ஏன்னா ஃப்ரெண்டு அந்த ராஜா சிங்கம் இருக்கார்ல, அவர் ரொம்பவே பயந்த சுபாவமா இருப்பாரு. அதனால ஹீரோ சிங்கம் அந்த மாதிரி சொல்லவும், இந்த வெள்ள சிங்கம் என்ன சொல்லும்னா, நம்பாதுங்க. இது வந்துட்டு அந்த ராஜாவோட மகன் தான் இது. அடுத்த வாரிசு இவன். அவன் இருக்கவே கூடாது அப்டின்ற மாரி சொல்லவும், பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ சிங்கத்த எப்படி அதுவும் சின்ன பிள்ளை தானே, எப்படி காப்பாத்துறதுன்னே தெரியாது. உடனே இவங்கள அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு 2 பேரும் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்துட்டு ராஜாவோட பையன் இருக்கார்ல, அந்த சிங்கம் என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப நம்ம சண்டை போட்டாகணும். ஆனா சண்டை போட முடியாது. நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லும். உடனே வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப நம்ம எந்த பக்கம் போனாலும் அவங்கள நம்மள புடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே இப்ப அந்த ராஜாவோட மகன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, இப்ப நான் வந்து ஆணையிடுறேன். நீ இந்த மாரி தான் பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் ராஜாவா ஆணையிடுறேன்ற மாரிலாம் சொல்லுவாரு. அப்ப அந்த ஹீரோ சிங்கம் என்ன சொல்லணும், அது மாரி செய்யவே முடியாது. இப்ப செஞ்சோம்னா வம்புல மாட்டிப்போம்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அவங்கள்ட்டருந்து தப்பிச்சு திரும்பவும் ஓடி வருவாங்க. பார்த்தா மலை உச்சியில வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை. நடுவுல வந்து அப்படியே அருவி மாரி ஓடிட்டு இருக்கும். இப்ப எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப பயமா போயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த வெள்ள சிங்கம் கூட்டம் இங்க வரைக்கும் வந்துரும். இவங்க 2 பேருக்கு இப்ப ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடும். டக்குன்னு என்ன நெனைப்பாங்கன்னா, நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட மகன் இருக்கார்ல, அவர் கேட்பாரு. அப்ப அந்த ஹீரோ சிங்கம் என்ன சொல்லும்னா, தெரியல இனிமே தான் யோசிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும். இது வேற கிட்ட வந்து முகத்த காட்டி பயமுறுத்திட்டு இருக்குமா, இப்ப இந்த ஹீரோ சிங்கத்துக்கு வேற வழியே இல்ல. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தப்பு செய்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுரும். மன்னிப்பு கேட்டு இப்ப என்ன பண்ணும்னா, அப்படியே அத கழுத்த கவ்விக்கிட்டு போய் நேரா அந்த அருவியில அத தள்ளி விட்டு இதுவும் போய் விழுந்துரும். சரியான சீனா இருக்கும். இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க.